வணக்கம். ரீசெண்டாக தாவேக தலைவர் விஜய் திருச்சியிலையும் அரியலூர்லையும் ஒரு பரப்புரை மேற்கொண்டார். அந்த பரப்புரை மேற்கொள்கிறப்போ அங்கே ஏற்பட்ட டிராஃபிக் ஜாம் சிக்கல்கள், அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஏகப்பட்ட பேரிங்கேட்ஸை உடைக்கிறது, பொது சொத்தை நாசம் பண்ணுறது, இந்த பரப்புரையின் போது செய்தி சேகரிக்க வர ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அதெல்லாம் பார்த்தா டேய் நாம் எதிர்பார்த்ததை விட இவங்க பயங்கரமான கூட்டமாக இருக்காங்கடா அப்படின்னு நமக்கு தோணுது. இவங்களை வச்சு பட்டிட்டிங்கிறீங்க பார்த்துருவோமா? லெட்ஸ் கோ டு தி ஷோ. என்டிடிவியினுடைய ரிப்போர்ட்டர் அவர் செய்தி சேகரிக்க அரியலூருக்கு வராரு. அரியலூரில் அவருக்கு ஏகபோக வரவேற்பு கொடுக்குறாங்க தாவேகா தொண்டர்கள். பார்த்தீங்களா, இது மொதல் தடவை துண்டை போட்டவுடனே அவர் அதை மறுக்கிறாரா இல்லையா? இப்படி எல்லா சிறுவாண்டுகளும் முன்னாடி வந்து கும்மி அடிச்சா என்னத்தை ரிப்போர்ட் பண்ணுறது? இந்த என்டிடிவி ரிப்போர்ட்டரும் கேமராமேனும் பெரிய கேமரா க்ரூவோடலாம் போகல, ஒன்றும் இல்லை, ஒரு மொபைல் ஃபோனு, அதை வச்சு தான் வீடியோ எடுக்கிறாங்க. கையில் ஒரு மைக்ரோஃபோன், அதில் என்டிடிவி லோகோவை பார்த்துட்டாங்க. எப்படா ஆன் பண்ணுவாங்க, எப்படா பேச ஆரம்பிப்பாங்க, உள்ளே போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு இந்த கூட்டம். என்ன பண்றான் பாத்தீங்களா? கேமராமேன் கழுத்துல போட்டு ஒரு நெருக்கலாமா அப்படின்னு பாக்குறான். இது ரெண்டாவது தடவை தெளிவாவே அவர் அவாய்ட் பண்றாரு. இதே அந்த பையன் இடத்துல நாம இருந்தா என்ன பண்ணுவோம்? அவருக்கு பிடிக்கல, அதனால நம்ம செய்ய மாட்டோம் இல்லையா? To participate in the election campaign. TVK annals know what to do. இது மூன்றாவது முறை. பாத்தீங்களா, குறுக்க ஓடி வந்தான். அவர்கள் நினைத்திருந்தால் இந்த பகுதியையே அவர்கள் எடிட்டிங்கில் நீக்கியிருக்கலாம், ஆனால் நீக்கவில்லை. ஏன்? இவர்கள் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டரை என்ன பாடுபடுத்துகிறார்கள் என்று எல்லோரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக நீக்காமல் போட்டுவிட்டார்கள். விஜயகாந்த், சரத்குமார் and more recently Kamal Haasan. Vijay is making his political foray at the peak of his acting career. இதுல டான்ஸ் வேற. La 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 and here we go. Which his team believes will work in his favor. There are certain challenges as well. Hundreds of fans who gather for Vijay every time. Would they all turn into votes? இது நான்காவது முறை. Would they vote for him? That's the big question. ஃபேன்ஸ் இவ்வளவு பேர் கூடி இருக்கிறாங்க, ஆனால் இவங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ, ஆனால் விஜயனுடைய அரசியல் கனவுக்கு ஒரு பூட்டை போட்டுருவாங்க. Tamil would witness a repeat of the 1967 and 1977. இது ஐந்தாவது முறை. Watershed elections which catapulted to power in 1967 Annadurai. என்னென்ன சேட்டை பண்றாங்க பாருங்க. அவர் தலைகிட்ட போய் இப்படி உரசுறானுங்க, அவர் முகத்துக்கிட்ட போய் கத்துறானுங்க. Replacing the Congress in Tamil Nadu. And 10 years later, by AIADMK's MGR replacing the DMK. சும்மாரேண்டா, சும்மாரே, கொஞ்ச நேரம் சும்மாரே. In fact, aligning with the AIADMK. But at his recent Madurai conference, Vijay had ஆறாவது முறை. Vijay had criticized the AIADMK. ஏய் எர்ரா, எத்தனை தடவை சொல்றது உனக்கு? லூசு மாதிரி பண்ணுகிற, அப்படிலாம் கோவப்படக்கூடாது. இதெல்லாம் பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும். இந்த குரங்கின் கையில் சிக்கி சிலையான சிறுவன் செய்தி பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி தான் இது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் ஊர் மக்களை அச்சுறுத்தி வந்த குரங்கிடம் சிக்கிய சிறுவன் சிலையாக மாறி தன்னை காப்பாற்றிக் கொண்ட சுவாரஸ்யமான வீடியோ வெளியாகியுள்ளது. Do a cartwheel, swing a broom, even lightning leaves the room. Humma humma, hop and shout, TVK annals freak rain out. La 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 and here we go, no more rain, just annals show. இந்நிலையில் பள்ளிச்சுவரின் மீது பாரதி என்ற சிறுவன் அமர்ந்திருந்த போது திடீரென எதிர்பாராத விதமாக சிறுவனின் அருகில் அந்த குரங்கு வந்து அமர்ந்தது. செய்வதறியாது அச்சத்தில் இருந்த சிறுவன் அசையாமல் சிலை போல் அமர்ந்துள்ளார். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நீங்க மாட்டினீங்கன்னா எப்படி இந்த என்டிடிவி ரிப்போர்ட்டர் வந்து தப்பிச்சாரோ அதே மாதிரி இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி நீங்கள் தப்பிக்கணும். இது மாதிரியான டெக்னிக்ஸ், தந்திரங்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் நிறைய இந்த பஞ்சதந்திர கதைகள், இல்லை இந்த குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய கதைகள் இதெல்லாம் படிச்சிருக்கணும் சின்ன வயசுலேயே. இந்த கேப்செல்லர், இந்த மங்கீஸ் கதையெல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல குழந்தையா இருக்கிறப்போ. ஏதாவது ஆன்லைனில் இந்த மாதிரி புத்தகங்கள் கிடைக்க வாங்கி படிங்க. அப்புறம் இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் மாட்டினீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? Which I would have to say about his
political ideology and his stand on various political issues in Tamil Nadu. At Ariyalur, with camera person Suresh, Sam Daniel, Find TV. இப்போ இந்த சம்பவத்துக்கு எப்படி கட்சி சார்பா இருந்து பேசுறவங்க முட்டு கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம கத்துக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? NDTV-னுடைய ரிப்போர்ட்டர் இருக்கும்போது என் பக்கத்துல தான் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தாங்க. நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து நான் கடந்து போயிட்டேன். இது தவறு தான் அப்படின்னு சொல்ல வரீங்க இல்ல? நோ, அப்படிலாம் சொல்ல மாட்டார் அவரு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு தெரியும் அவங்க NDTV-னுடைய ரிப்போர்ட்டர் சீனியர் ரிப்போர்ட்டர். அங்க இருக்கக்கூடியவனுக்கு எப்படி தெரியும் நீங்க சீனியர் ரிப்போர்ட்டர்னு? ஓ தெரியாது. ஆமாமா, அதான் NDTV-னு போட்டிருக்குது லோகோ மைக்ல. அது கூடவா படிக்க தெரியாது உங்க கட்சிக்காரங்களுக்கு? அப்போ NDTV-னுடைய சீனியர் ரிப்போர்ட்டர் என்ன பண்ணணும், நீங்க அரங்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி அழைத்து பேசிக்கணும். ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர்ன்றீங்க, அவர் எங்க இருக்கணும்? அவர் ஸ்டுடியோக்குள்ளார உட்காந்து அவர் மற்றவங்க கிட்ட பேட்டி எடுக்கிற இடத்துல இருக்கணுங்க. அவரு போய் ஏங்க வீதிக்கு அனுப்புறீங்க ரிப்போர்ட் பண்றதுக்கு? இப்போ NDTV-னுடைய சீனியர் ரிப்போர்ட்டர் என்ன பண்ணணும், நீங்க அரங்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி அழைத்து பேசி. ரிப்போர்ட்டர்னா என்ன? செய்தி சேகரிப்பவர். களத்துல நின்று நடக்கக்கூடியதான எடுக்க அவன் தலைவனை கொண்டாடிக்கிட்டு இருக்கான். கொண்டாடட்டும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது தாராளமா கொண்டாடிக்கிட்டோம். ஆனா அதுக்குன்னு ரிப்போர்ட்டர் கிட்ட இப்படியா பண்றது? அதை நீங்க இப்போ படம் எடுத்துட்டு அவனை நீங்க கேள்வி கேட்கணும், ஒரு ட்ரோல் மெட்டீரியலா பயன்படுத்தணும்னு நீங்க நினைக்கிறேன். அவன் மாற்றத்தை விரும்புறாங்க. இதுதான் நீங்க சொல்ற மாற்றமா? நல்ல மாற்றம், இப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அவனோட வலியும் வேதனையும் பேசுறான், புரியுதுங்களா? அவனுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துறான். இதை நீங்க எடுத்துதான் நீங்க தானே போட்டுக்கிறீங்க. ஆமாமா, இதை நாங்க தான் போட்டுக்க முடியும், நீங்களா போட்டுக்க முடியும் இந்த கர்மத்தெல்லாம்? களத்துல நின்று இப்ப நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு தெரியும் அவங்க NDTV-னுடைய ரிப்போர்ட்டர் சீனியர் ரிப்போர்ட்டர். அங்க இருக்கக்கூடியவனுக்கு எப்படி தெரியும் நீங்க சீனியர் ரிப்போர்ட்டர்? சீனியர் ரிப்போர்ட்டர்ன்றவர் உள்ளத்தானே இருக்கணும், நீங்க வெளியே வரீங்க. சரி, வேற யாராவது அனுப்புனா உங்க ஆட்கள் ஒழுங்கா நடந்துக்கிறாங்களா? Meetings look like carnivals, fights become a show. Every minute laughter goes for people stuck below. Crowd controls history, reason takes a nap. Logic packed his bags and left, replaced by one loud clap. பார்த்தீர்களா, இதுதான் அவர்களுடைய செயல்பாடு. கடவுளே அஜித்தேன்னு தானே இருந்துச்சு, அதை வாங்கி மாத்திக்கிட்டீங்களா? பாத்தீங்களா, பெரியாரை ஃபாலோ பண்றதுனால இவங்க இந்த முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. ஏன்னா மாவட்டம் ஒன்றியெல்லாம் விஜய்னு சொல்றீங்க, என்ன சொல்றீங்கன்னு புரியலையா? இவன் யாரா அவன் சட்டை இல்லாம ஆடிட்டு இருக்கிறான்? சட்டை போடுறதுக்கு நம்ம சமூகத்துல எவ்வளவு போராடி இருக்கிறாங்க, ஆனா சட்டையை கிழிச்சு போட்டு இப்படி சுத்திரியா தம்பி? அறிவில்லையா உனக்கு? பாத்தீங்களா, அஞ்சலி அம்மாவை ஃபாலோ பண்ணதுனால இந்த முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. அம்பேத்கரை ஃபாலோ பண்றதுனால இந்த முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. எது விஜயோட ஆளா? இது விஜயோட ஆளுக்கு தெரியுமா? அம்மாவா? என்னையா சொல்றீங்க? பாத்தீங்களா, காமராஜரை ஃபாலோ பண்றதுனால இந்த முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. இப்படி கொள்கைகளோடு முழக்கங்களை எழுப்பக்கூடிய தொண்டர்களாக தாவேகா தொண்டர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பகுதி தான். போன மாசம் அந்த மதுரையில் ஒரு மாநாடு கூட்டினாங்களே, அதுல சேர் போட வந்தவங்களாம் புலம்பி தள்ளினாங்க. கேவலமான ஊர்லாம் பார்த்தா தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தி நிக்கிறோம், எல்லாம் திருட்டு பசங்க. இது ரொம்ப கேவலமான ஊரா இருக்குது. இதெல்லாம் ஒரு பொருள் கேட்டுக்கிட்டு எடுத்து போலாம், அப்படியே வந்து தூக்குறானுங்க. அவங்க வீட்டுக்கு தூக்குனா சும்மா இருப்பானுங்களா? எதுக்கு சேரை ஏன் தூக்கிட்டு போகணும்? இல்ல ஏன்பா உடைக்கணும்? என்னென்ன பொருள் போச்சு? எல்லாம் என்ன தூக்கணும் தெரியல, எல்லாத்தையும் தூக்கி போறானுங்க. மிருகத்தன்மையா பிறந்தவங்க, மனுஷத்தன்மை கிடையாது. உட்காந்து எந்திரிச்சு போனா என்ன பண்ணுது சொல்லுங்க? அந்த போட்டிருக்காங்கல்ல, மரியாதை எந்திரிச்சு போனோம்னா அது ஒரு நல்லா இருக்கும்ல. ஏப்பா சேரை போட்டு உட்காந்துட்டு போலாம், அது ஏப்பா உடைக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு லோடு இருக்கும்போதுக்கு உடைச்ச சேர் பாக்குறேன், ஒரு லோடு சேர் இருக்கும் சார். திண்டுல சேர் கொண்டு வந்திருக்கோம், ஒரு 5000 சேர் கொண்டு வந்திருக்கோம். கொண்டு வந்ததுல ஒரு 500 சேர் போட்டு உடஞ்சிருக்கு சார். இவங்க வந்து பாருங்க சார், உடஞ்சிருக்கலாம் பாருங்க. இப்படி கொண்டு வர ரொம்ப கஷ்டமா இருக்கு.
அதாவது இவங்களாம் ரொம்ப சாமானிய மனிதர்கள், விஜய் மாதிரி கிடையாது. அன்றைக்கு இது மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் அவங்க பொழப்பு நடத்துவாங்க. அவங்க வயிற்று பொழப்பு இதை நம்பி தான் இருக்குது. அதில் போய் கை வச்சிட்டிங்களாப்பா. உடஞ்சிருக்கு, ரொம்ப உடஞ்சிருக்கு. இல்லை, நாங்கள் எல்லாத்துக்குமே போவோம், இது மாதிரிலாம் உடஞ்சதே கிடையாது. இங்கே வந்து ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. அதாவது நிறைய இடத்துல போட்டிருக்காராம், இந்த மாதிரிலாம் உடஞ்சது கிடையாது அப்படின்னு சொல்கிறார். இவர் பேசுகிறத பார்த்தா உங்களுக்கு தெரியல, இவர் வந்து திமுகவினுடைய கைக்கூலி, திமுக கிட்ட காசு வாங்கிட்டு இந்த மாதிரியான பேட்டி கொடுக்குறார். இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப சந்தேக கண்ணோட தான் நீங்கள் பார்க்கணும். இப்படி தான் திரைக்கதை எழுதுவாங்க தாவேகாவினர். ஒரு சேர் வந்து 300 ரூபா சார், 300 ரூபா 350 ரூபா. இப்போ 500 சேர் உடஞ்சிருக்குங்க சார். மொத்தம் நாங்கள் 5000 சேர் கொண்டு வந்திருக்கோம் சார். இப்போ முதல்ல பாதி போயிடும் சார். இதில் என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல சார். இப்போ இதுல இருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னா, தாவேகா கூட்டத்துக்கு சேர் வேணும், பொருள் வேணும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே கொடுக்கக்கூடிய வாடகை அந்த காசு இருக்கு இல்லையா, அதை டபுள் பண்ணி சொல்லுங்கள். முன்னாடியே அவங்ககிட்ட சொல்லிடுங்க, எப்படியும் உங்கள் கூட்டத்தில் உடச்சி போட்டுருவாங்க, அப்போ அதுக்கான காசை நீங்கள் முன்னாடியே கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த பயல சாப்பிடக்கூடாது சார், வந்து சேர் அடிக்கிறோம். ஏன் நின்று ஒரு சேர்ல வந்து 10 பேர் ஏறி நிற்கிறாங்க சார். எப்படி சார் இப்படி போட்டு ஒரு 4 சேர்னா ஒரு 8-7 பேர் வந்து நிற்கிறாங்க. அப்படியே உடச்சிடுறாங்க, சொன்னா அடிக்க வராங்க. அடிக்க வேற வரீங்களா? அப்போ ஓட்டு இதே மாதிரி அடிச்சே கேளுங்க. இப்படி இவர்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸி மாபாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவங்களை வழி நடத்துறவங்களுக்கும் இதே மாதிரியான ஐடியாக்கள், இதே மாதிரியான ஆட்டிடியூடு தான் அவங்களுக்கும் இருக்கு. அந்த இடத்துல எத்தனையோ திசைகள் இருக்கும்போது ஆம்புலன்ஸ் அங்க மட்டும் வந்தது வந்து அது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி மட்டும் இல்லை. ஒரு உயிர் காக்கிறதுக்கு வரக்கூடிய ஆம்புலன்ஸ் வந்து அது மெடிக்கல் எமர்ஜென்சி மட்டும் கிடையாது, அது ஒரு சூழ்ச்சியாக கூட இருக்கலாம். என்ன சூழ்ச்சி? அந்த இடத்துல போய் இவ்வளோ ஒரு அரை மணி நேரத்தில் போற தூரத்தை 5 மணி நேரம் நாங்கள் நீந்தி போவோங்கிறத தெரிந்து கொண்டு எங்களுக்கு வந்து அங்கே வந்த டிராஃபிக்கோ, அங்கே வந்த தடைகளோ, அங்கே வந்த ஆடியோ ப்ராப்ளமோ, அங்கே வந்த ஆம்புலன்ஸ் ப்ராப்ளமோ, அங்கே இருந்த பல்வேறு வகையான சிக்கல்களோ, எங்களுக்கு இருந்த பல்வேறு நெருக்கடிகளோ அது இயற்கையாக வந்தது மட்டுமல்ல. ஆம்புலன்ஸு, டிராஃபிக்கு, எது இந்த மைக்கு ஃபெயில் ஆச்சு பாருங்க, அது கூட வந்து தானாக நடக்கல. அது தானாக நடக்கல, இதுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி இருக்கு. அதானே எங்கள் மீது மிகுந்த பாசம் கொண்ட சில பேர் அதை அந்த அன்பை காட்டினாங்க. என்னையா சிரிப்பு இது? கேவலமாக இருக்கியா அந்த சிரிப்பு? ஏன் உன் கூட்டத்தில் ஒருத்தனுக்கு அடிப்பட்டா, உன் கூட்டத்தில் ஒருத்தன் வந்து இறந்து போயிட்டான்ல, அப்போ அவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வரணுன்றது எவ்வளோ முக்கியமான விஷயம். அதே சமயத்தில் உன் கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்காக இல்லை, வேற எங்கேயோ கூட போயிருக்கட்டும், ஆனால் அதை வந்து நீ இப்படி பார்க்குற அப்படின்னா, ஒரு படிப்பறிவு இல்லாதவன், ஒரு முட்டாப்பைய கூட ஆம்புலன்ஸ் வந்தால் வழி விட்டு நகருவான். ஆனால் தமிழ்நாட்டினுடைய விதியவே தூக்கி நேராக நிப்பாட்ட போகிற ஒரு கட்சியினுடைய பிரதிநிதியாக நீ என்ன அப்படி பேசுனுகிற? அவர்களுக்கும் சேர்த்து நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இனி வரும் காலங்களில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷியஸ் சார். அதாவது இவர்கள் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றத ராஜ்மோகனே தன்னுடைய வாயால் சொல்லுகிற மாதிரி இருக்குது. அவருடைய வாக்கு மூலம் கூட எடுத்துக்கலாம். இதை ஆம்புலன்ஸ் பற்றி இதை பற்றிலாம் நீங்கள் இப்படி பேசுறது ரொம்ப கேலி கூத்தாக இருக்கிறது ராஜ்மோகன். அதனால தான் சொன்னேன், ராஜ்மோகன் இஸ் அ வீக்கஸ்ட் லிங்க் இன் த டிவிகே. டிவிகேலிருந்து ராஜ்மோகனை விரட்டி விட்டால் வெற்றி வாய்ப்பு 50% அதிகமாகிடும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. இது போன்ற விசித்திரமான தலைவர்கள், விசித்திரமான தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சியாக தாவேகா இருக்குது. அதனால பொதுமக்கள் மத்தியில் இதுக்கு பெரிய வரவேற்பு இருக்குது. 2026 தேர்தலில் மக்கள் தாவேகாவுக்கு பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியுது. இந்த மாதிரி நிறைய வீடியோக்களை வச்சு தொடர்ந்து பட்டிட்டிங்கரிங் பண்ணுவோம். இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Sirens try to calm him down, silence tries in vain. But frenzy has its rhythm like a never-ending chain. Public waits with tired eyes, patience running thin. The circus of the frenzy mob is set to begin.